கணவன் இறந்தது கூட தெரியாம 5 நாட்களுக்கு மேல் கணவன் சடலத்தோடு வசித்த மனைவி. துர்நாற்றம் வீசினதை வச்சு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களால சடலம் மீட்கப்பட்டிருக்கு. கணவர் தூங்குறார்னு நினைச்சு கணவர் சடலத்தோட மனைவி வாழ்ந்துட்டு வந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கோவை தெற்கு உக்கடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டைப்புதூர் காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் 48 வயதான அப்துல் ஷா. இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க. அப்துல் ஷா மது பழக்கத்துக்கு அடிமையாகி வேலைக்கு போகாம மது அருந்திட்டு வந்ததா கூறப்படுது. இதன் காரணமா சமீபத்தில் இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போனதாகவும் சொல்லப்படுது. அதே போல இவருடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கூறப்படுது. இதன் காரணமா அவருடைய மகன் மற்றும் மகள் பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டி வீட்டுல தங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்துல் ஷாவுடைய மகனுக்கு போன் பண்ணி உங்க வீட்டுல இருந்து துர்நாற்றம் வீசுது அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. உடனடியா அப்துல் ஷாவுடைய மகன் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் கிட்ட இது சம்பந்தமா விசாரிக்கும் போது பெருச்சாளி எதுவோ இறந்துருச்சு, அதுதான் துர்நாற்றம் வீசுது அப்படின்ற மாதிரி தாய் தெரிவிச்சதா சொல்லப்படுது. தந்தை உறங்கிட்டு இருக்காரு அப்படின்னும் தாய் தெரிவிச்சதால மகன் அங்கிருந்து கிளம்பி போனதா கூறப்படுது. மறுபடியும் வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசினதை அடுத்து மறுபடியும் மகனுக்கு தகவல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுதுதான் தன்னுடைய தந்தை அசைவற்று கிடந்ததை மகன் பார்த்திருந்திருக்காரு. அதை தொடர்ந்துதான் தந்தை உயிரிழந்துட்டாரு அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. உடனடியா போலீசாருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. விரைந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கணவர் இறந்தது கூட தெரியாம சுமார் 5 நாட்களுக்கு மேல கணவரோட சடலத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க மனைவி ஒருத்தங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் நிறைய செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.